வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். 4ஆம் பருவ தோல் உரிப்பு வெற்றிகரமாக எல்லா புழுக்களுமே உரிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஜிதா க்ரீன் அடிக்க போகிறோம் வழக்கம் போல். இப்போ எல்லா புழுவுமே வெற்றிகரமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தோல் உரித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருந்த இடைவெளி தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இடைவெளி அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக தோல் உரிப்பு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு 1.5 நாள் ஆச்சு. இந்த 4ஆம் பருவ தோல் உரிப்புக்கு 1.5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இலை வைக்க போகிறோம். 6 நாள் வேட்டை தான் இனிமேல். ஸோ அந்தளவுக்கு இலைகளை சாப்பிடும். இப்போ பார்த்தீங்கன்னா விஜிதா க்ரீன் நம்ம கண்டிப்பாக அடிச்சாகணும். விஜிதா க்ரீன் அடிக்கிறது மூலமாக என்ன பயன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த தோலில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தோல்லாம் உரிச்சதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிருமியெல்லாம் இருக்கும். அந்த கிருமியெல்லாம் போக்குறதுக்காகவும் இதோட புது தோலில் சின்ன சின்ன காயங்கள் இருந்தாலும் ஆடுறதுக்கும் இந்த விஜிதா க்ரீன் பயன்படுத்தப்படுது நண்பர்களே. எனவே இந்த விஜிதா க்ரீனை கம்பல்சரி எல்லாமே அடிச்சாகணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. சரிங்களா? இதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. விஜிதா க்ரீன் அடிக்கிறத கண்டிப்பாக அடிச்சாகணும். பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா புழுக்களுமே பார்த்திங்க அப்படின்னா தோல் உரிப்பு 100க்கு 100% பிடிச்சிருச்சு. எந்த ஒரு புழுவுமே பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமல் இல்லை நம்மளுடைய பெட்டில். ஸோ காரணம் நம்ம அதுக்கான இடைவெளி, அதுக்கான காற்றோட்டம். இனி போக போக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இடைவெளி கொடுத்து தான் ஆகணும். 100 புழுக்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் 1200 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கணும், 200 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 150 புழுவுக்கு நம்ம 1800 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கணும். அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு நம்மகிட்ட இருக்கான்னு தெரியலை. ஸோ இருந்தாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்டெண்ட் பண்ண அது என்னன்னா புழுவோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூடு நல்லா ஆரோக்கியமாக கட்டுரும். நோய் தாக்கம் இருக்காது. நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா தலைகள் வைக்க ஆரம்பித்தாச்சு நண்பர்களே. நம்ம காலையில் 8 மணிக்கு வேலையை ஆரம்பித்தோம். இப்போ முடிஞ்சது பார்த்திங்கன்னா 1:15க்கு தான் நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு நம்ம கொலைகளை காட்டிலேருந்து வெட்டி கொண்டு உள்ளே போடுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு நண்பர்களே. இந்த 6 நாள் வேலை தான் ரொம்பவே இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் மிக கடுமையான ஒரு வேலைன்னு சொல்கிறது. இந்த 6 நாள் பயங்கரமான வேலையாக இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நிமிஷத்தும் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்ட் இல்லாமல் அதனால் இந்த கவனமாக 6 நாள் வேலையை நம்ம ஆரோக்கியமாகவும் கவனமாகவும் செய்யணும். பார்த்திங்க அப்படின்னா இலைகளை வெட்டி நம்ம புழுக்கள் மேலே வச்சாச்சு. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 மடங்குகள் அதிகமாக பெருசாகும். ஸோ அதுக்கான இடைவெளி நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். அந்த இடைவெளி போக போக நான் உங்களுக்கு செட்டு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும். எதுக்காக இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் பார்த்திங்கன்னா கொலைகள் அதிகமாக வளர்ந்துருந்ததுனாலையும் அதோட லென்த்து கட்டையாக மாறினதுனாலையும் அதை வெட்டிட்டு தலைகளை மட்டும் நம்ம கொண்டு வரதுக்கான நேரங்கள் எடுத்துக்கிடுச்சு நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வைக்க ஆரம்பித்தாச்சு. நேரம் தவறியதால் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புழுவும் சரியாக சாப்பிடலை. ஸோ நம்ம இனி அடுத்த தலை வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு மேலே வெட்டி வைக்க ஆரம்பிப்போம். அப்போ அதிகமாக சாப்பிட்ருக்கான்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு மிச்சம் இருக்க இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நம்ம கொலைகளை வச்சுட்டு இந்த ஒரு நாள் வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நண்பர்களே. மீண்டும் உங்களை நாளைய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பட்டு விவசாய நண்பர்களுக்கும் புதிதாக வரக்கூடிய பட்டு விவசாய தோழர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.